அனைவருக்கும் வணக்கம். ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த 5 உயிரினங்கள்ல எது உங்க வீட்டிற்கு அடிக்கடி வருமோ, இல்ல எப்பொழுதுமே உங்க வீட்ல இந்த உயிரினங்கள் இருந்தா இதற்கு எந்த மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவு தான் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த பதிவை கேட்டுவிட்டு இனிமேலும் உங்க வீட்டுக்கு இந்த உயிரினங்கள் வந்தா அதை துன்புறுத்தாம உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை சும்மா சத்தம் போட்டீங்கனாலே அது போயிடும். அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா கல்லை குண்டு எறிவது இல்லை, வேற ஏதாவது பொருட்களை தூக்கி அடிப்பது இப்படிங்கிற செயல்கள்ல நீங்க ஈடுபட்டாலே உங்களுக்கு பல கஷ்டங்கள் வந்து சேரும். அந்த உயிருக்கு எந்த அளவுக்கு அது வலிக்குதோ அந்த அளவிற்கு நீங்களும் வாழ்க்கையில் அந்த வழிகளை அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிறது தான். அதனால இந்த மாதிரியான உயிரினங்கள் உங்க வீட்டுக்கு வந்தா முடிஞ்சா உங்களால போட முடிஞ்ச உணவுகளை கொடுங்க. இல்லைன்னா அதை அன்பான முறையில அதை விரட்டுவதற்கு முயற்சி செய்யுங்க. அதை விட்டுட்டு துன்புறுத்தணும் அப்படிங்கிற செயல்ல ஈடுபட்டீங்கன்னா அது உங்களுக்கு பல வழிகள் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். இப்ப தெரியாது, பிற்காலத்துல அது அந்த பாவம் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான். இந்த 5 உயிர்ல எது உங்க வீட்டுக்கு அடிக்கடி வரும், எதற்கு நீங்க அடிக்கடி உணவு வச்சு கொண்டே இருப்பீர்கள் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. முதல் ஜீவன் பாத்தீங்கன்னா நாய் தான். சில பேர் வீட்டு வாசல்ல பார்த்தீங்கன்னா நாய்கள் அடிக்கடி வந்து நிற்கும், அமரும். சில சமயம் அந்த இடத்திலேயே பார்த்தீங்கன்னா படுத்து உறங்கும் அந்த நாய் அவர்களது வீட்டு வாசலில் அசுத்தப்படுத்தி வருகிறது என்ற ஒரே காரணத்திற்காக பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த நாயை குச்சியை கொண்டோ வேகமாக அடித்தோ இல்ல காலில் அடித்தோ உடம்பின் மீது அடித்தோ பார்த்தீங்கன்னா துன்புறுத்துவார்கள். சில பேர் அந்த நாயுடைய காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உடைச்சே விட்டுருவாங்க. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமான ஒரு குணம் கொண்டவர்களாக மனிதர்கள் அந்த நேரத்துல மாறி விடுவார்கள். ஏன்னா அந்த நேரத்துல நம்ம வீட்டுல எந்த உயிர் ஒரு உயிரை வளர்க்கிறோம் அதே மாதிரிதான் அந்த உயிரை பார்க்கணும். இப்ப அதை அடிச்ச உடனே எந்த அளவுக்கு அதுக்கு வலிக்குமோ அந்த அளவுக்கு தான் நமக்கும் அந்த அடியை நம்ம மேல விட்டு இருந்தா எவ்வளவு வலிக்குமோ அதை நம்ம அந்த இடத்துல உணரணும். அப்ப என்ன பண்ணணும், பிடிக்கலன்னா அதை நம்ம வாயால சத்தம் போட்டாலே போயிடும். அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா துன்புறுத்த கூடாது. பைரவருக்கு எப்பொழுதுமே நம்ம நாய்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது நமக்கு பல கோடி புண்ணியங்களை வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அவங்க வீட்டை தேடி வந்திருக்குன்னா ஏதோ ஒரு முடிஞ்ச உணவுகளை நம்ம வைக்கலாம். ஏன்னா நாய் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரே நன்றியுள்ள பிராணி. நீங்க கொஞ்சம் அதுக்கு உணவு அது பல மடங்கு பாசத்தை உங்களிடம் பொழியும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இப்படி செய்வதற்கு பதிலாக அந்த நாய்க்கு ஏதாவது ஒரு உணவு கொடுத்து அதை அந்த இடத்துல அதை தூங்கட்டும்னு விட்டுறணும். அது பாட்டுக்கு தூங்கிட்டு கொஞ்ச நேரத்திலேயே போயிடும். அதை விட்டு அது எப்படி அங்க தூங்கலாம் அப்படின்னுட்டு அதை துன்புறுத்துவது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு பெரிய துயரத்தை கொண்டு வந்து சேர்க்கும். துன்புறுத்தாமல் துரத்துவது என்பது மிகவும் சிறப்பான ஒன்று. பைரவரின் வாகனமாக சொல்லப்படும். நாய் உங்கள் வீட்டு தேடி வந்தால் முடிந்தால் அதற்கு உணவளியுங்கள், முடியவில்லை அப்படிங்கிற பட்சத்துல பார்த்தீங்கன்னா துன்புறுத்தாமல் அதை துரத்தி விடுங்கள். நாயை துன்புறுத்தினால் கட்டாயம் உங்களுக்கு கஷ்டம் வரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாயின்னு இல்லை, எந்த ஒரு உயிரா இருந்தாலும் நம்ம அதை மனதாலும் சரி உடல் அளவிலும் துன்புறுத்துறோம் அப்படிங்கிற பட்சத்துல அதனால நமக்கு பலவிதமான துயரங்களை நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அது பாத்தீங்கன்னா உடல் ரீதியாக அனுபவிக்கும். நம்ம படுத்தின அந்த துன்பத்தை உடல் ரீதியாக அனுபவிக்கும். ஆனா நமக்கு அந்த துன்பத்தினால் அந்த பாவங்கள் வந்து சேர்ந்து வாழ்க்கை ரீதியாக கஷ்டங்களை அனுபவிப்போம். அதனால இந்த ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே தெரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும் உங்களிடம் பக்கத்துல வந்து உட்காருது இல்ல நிக்குது அப்படிங்கிற பட்சத்துல அது பாட்டுக்கு நிக்குது போயிருது. அதை விட்டுட்டு அதை துரத்துவது, அதை ஏதாவது சீண்டி பார்த்தாதான் நம்மள அதை ஏதாவது செய்யும். அதனால அதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நாய்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதனால கட்டாயம் நாய்களுக்கு உணவளியுங்கள். உங்களால முடிஞ்ச ஏதோ இருக்கிறத நம்ம போட போறோம், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா அதை என்றைக்குமே துன்புறுத்தக்கூடாது. இன்னமும் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நாய்களுக்கு என்று தனியா உணவு செஞ்சு கொண்டு வந்தே சாயங்கால வேளையில நிறைய பேர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அவங்கள்ட்ட. அந்த வந்தாலே அத்தனை நாய்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பாசத்தோடு வந்து அவர்களை தொட்டிக் கொள்ளும். இதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையான மகிழ்ச்சி. இது அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பலவிதமான கஷ்டங்கள் நீங்கி நல்ல வகையான வாழ்க்கை அமைய இந்த ஒரு விஷயமே போதுமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளி நம்மளுடைய எல்லோரது வீட்டிலும் வாழும் ஒரு உயிரினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பள்ளி. இந்த பள்ளியை கோவிலில் வைத்தால் தங்கப்பள்ளி என்று சொல்லி அதை தொட்டு வணங்குவார்கள். இதே பார்த்தீங்கன்னா பள்ளி நம்ம வீட்டுல வசித்தால் சில பேர் அதன் மேல அந்த தண்ணிய ஊத்தி இல்லைன்னா துடைப்பத்தால் அடித்து தூக்கி தூர போடுவார்கள்.
அந்த பள்ளி வீட்டுல முட்டை வச்சிருந்தால் அந்த முட்டையை எடுத்து உடைத்து குப்பையில போடுவாங்க. இவையெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை அசுத்தப்படுத்துவதுதான் இல்லை என்று சொல்லவில்லை. அதாவது வீட்டுல பாத்தீங்கன்னா பள்ளி வசிப்பது, கூடு கட்டி இருப்பது அப்படிங்கிறது அதுவும் ஒரு வகையான உயிரினம் தான். அது நம்மளுடைய வீட்டுல இருந்துகிட்டோம்னு சில பேர் நினைப்பாங்க. ஆனா சில பேர் பார்த்தீங்கன்னா அது எப்படி அசுத்தப்படுத்தலாம் அப்படின்னு அதை துன்புறுத்துவாங்க. பல்லியை எப்பொழுதுமே நம்ம அடித்து விரட்டுவது அப்படிங்கிறது அதுவும் பல வகையான பாவங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பதாக கருதப்படுகிறது. பள்ளி இருப்பது எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா வீட்டிற்கு நல்ல நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு பள்ளி பிடிக்கவில்லை, முடிஞ்ச தவிர பள்ளிகள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை பாத்தீங்கன்னா லேசா நீங்க சுவத்துல தட்டுனாலே அது நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி போயிரும். அதை விட்டு வீட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது போயிருச்சுனாலே உங்க வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய எதிர்வினை ஆற்றல்கள் தோற்றிக்கொள்ளும் அப்படிங்கிறது. அப்படி இல்லை என்றால் பள்ளி வீட்டுக்குள்ள ஏதாவது பார்த்தீங்கன்னா இப்ப அதற்கென்று நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. இந்த வாசனை திரவியங்கள் வைத்து பார்த்து கொள்வது அப்படிங்கிறது முடிஞ்சவரை வீட்டுல பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுல பள்ளியை சாகடிக்க கூடாது. அது உங்களுக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா அதற்கு மாற்று வழி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. அதை விட்டுட்டு அதெல்லாம் அடிச்சு துன்புறுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தை ஏற்படுத்தாதீங்க. சொல்ல போனால் எவர் ஒருவர் வீட்டுல பாத்தீங்கன்னா பள்ளியே சுத்தமாக இல்லையோ அவர்களுடைய வீடுல எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. எதிர்மறை ஆற்றல்னா என்ன கஷ்டம் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஒரு மனக்கசப்பு, சண்டை, சச்சரவுகள் வீட்டிற்கு வந்தாலே எல்லாமே செல்வங்கள் எல்லாமே இருந்தாலும் நிம்மதி இருக்காது. வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. சில பேர் வீட்டின் பீரோவின் அடியில எல்லாம் பாத்தீங்கன்னா பள்ளி வாழ்ந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்டவர்கள் வீட்டில் பணம் குறைவாக வைத்தாலும் கஷ்டமில்லாத வாழ்க்கையா அவர்கள் வாழ்வார்கள். உங்களுடைய வீடு பீரோ அடியிலும் பள்ளி இருக்கிறதா சோதித்து பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பலமான வாழ்க்கை எப்பொழுதுமே வந்து கொண்டே இருக்கும். அதாவது உங்களுக்கு தேவையான பணம் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால எந்த வகையிலும் பள்ளியை துன்புறுத்தாதீங்க. அது உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை தான் விளைவிக்கும். பள்ளி எப்போதுமே வீட்டுல இருக்குது நல்ல ஒரு நமக்கு நேர்மறை ஆற்றலை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்ப கோவில் இருக்கின்ற கடவுள், இப்ப பைரவர்னு நம்ம வழிபாடு செய்யறோம். இதே நாயை நம்ம தெருவுல கண்டாலும் சரி, இல்ல வேற இடத்துல கண்டாலும் துன்புறுத்துறோம். அந்த இடத்துல அவர் பைரவர் அப்படின்னு நம்ம நினைச்சோம் என்றால் அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த எண்ணம் வராது. அதே போலதான் இப்ப பள்ளியை கோவில்கள்ல தொட்டு வணங்குறோம். அதே போல வீட்லயுமே அது தெய்வமாக பார்க்கும் பொழுது நமக்கும் அந்த தெய்வ கடாட்சம் அங்கேயே நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது தான். அடுத்து பாத்தீங்கன்னா சிட்டுக்குருவி வந்து நம்மளுடைய வீட்டில் கூடு கட்டினால் அது நம்மளுடைய குடும்பத்திற்கே மிகவும் நல்லது என்று அந்த காலத்திலிருந்தே நம்மளுடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டு வந்த ஒரு முக்கிய சாஸ்திர குறிப்பு. அந்த சிட்டுக்குருவி இனம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா அழிந்து கொண்டே வருகிறது என்றும் சொல்லலாம். சின்ன சின்ன சிட்டுக்குருவிகள் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அதிக அளவுல பின்னாடி காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவுல காணப்படும் சந்தோஷமான வாழ்க்கை. ஒவ்வொரு வீட்லயும் பார்த்தீங்கன்னா அந்த கூரைகள்ல கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கும். இப்ப பெரும்பாலும் அது இல்ல. அதனால பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறதே நம்மளுடைய வீட்டுல இல்லாம போயிடும். சிட்டுக்குருவி ஒருவருடைய வீட்டுல கூடு கட்டி இருந்தா உங்க வீட்டுல கூடு கட்டி இருந்தாலும் அது இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டே பாக்ஸ்ல கூட அதற்கென்று ஒரு கூடு கட்டுவதற்கு வழிவகை செய்து கூட கொடுக்கலாம். எப்பொழுதும் இந்த சிட்டுக்குருவியானது உங்க வீட்டுல கூடு கட்டி இருப்பது நல்ல நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட சிட்டுக்குருவி உங்க வீட்டை தேடி வந்தால் அது உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது என்று தடுத்து நிறுத்தாதீர்கள். அதற்கான கூட்டை உங்களுடைய வீட்டில கட்டினால் உங்களுடைய வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் தானாகவே தேடி வரும் அப்படிங்கிறது தான். சிட்டுக்குருவி உங்களுடைய வீட்டில் கூடு கட்டினால் அதை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு கூட அதன் மேல் உங்கள் கைப்படக்கூடாது. ஒருவேளை அந்த கூட்டில சிட்டுக்குருவி முட்டை இருந்தால் அந்த முட்டையிலிருந்து குஞ்சுகள் வெளியே வருவதற்குள்ள தாய்க்குருவி பார்த்தீங்கன்னா பறந்து போய்விடும். அது நமக்கு பெரிய பாவமாக சொல்லப்பட்டுள்ளது. அதனால அது பாட்டுக்கு இருக்கட்டும்னு நம்ம விட்டுறணும். ஏதாவது ஒரு வீடை ஒதுங்க வைக்கிறோம், ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறப்ப கூட அதை அவங்க கிட்ட நீங்க வேற வீடை காலி பண்ணிட்டு போனாலும் அவங்க கிட்டையும் சொல்லி வச்சிட்டு போயிருங்க, இந்த கூடை அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா அந்த தாய்க்குருவி போய் அந்த குஞ்சுகள் மட்டும் அந்த இடத்துல இருந்து பரித வச்சுக்கிட்டு இறந்துச்சுன்னா
அதுவும் நமக்கு பாவங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது தான். அதனால செட்டுக்குருவி உங்க வீட்டிற்கு வருகிறது என்றால், உங்க வீட்டுல நீங்க வைக்கின்ற உணவுகள் சாப்பிடுது அப்படி என்றால், அதாவது மொட்டை மாடியில இந்த மாதிரி இடத்துல வந்து சிட்டுக்குருவிகள், நீங்க தினமும் என்ன பண்றீங்கன்னா, எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அதாவது சமைத்த சாப்பாடாக இருக்கட்டும், அதையும் கொண்டு போய் உங்க வீட்டு மாடியில வைங்க தாகத்திற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மண் குடுவையோ, இல்ல ஏதோ ஒரு ஒரு பிளாஸ்டிக்லயோ எதுலயோ ஒரு டப்பாவிலையோ பார்த்தீங்கன்னா, தண்ணீரும் எடுத்து தினமும் உங்க வீட்டு மாடியில ஏதோ ஒரு நிழல் பகுதியில அந்த தண்ணீரையும் வைத்து விடுங்கள். அந்த வழியாக ஏதாவது ஒரு உயிரினம் வருது அப்படிங்கிற பட்சத்துல அந்த தண்ணீரை அருந்தும் பொழுது அதனுடைய தாகம் எந்த அளவுக்கு தீருதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கஷ்டங்களும் தீரும் அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை. அதே போல பார்த்தீங்கன்னா, காகம் பொதுவா பார்த்தீங்கன்னா காகத்தை யாருமே துன்புறுத்த மாட்டாங்க. காகம் வந்தாலே காகம் நம்மளுடைய முன்னோர்கள் என்று கருதப்படுவதனால அதற்கு தினந்தோறுமே உணவளிப்பவர்களும் இருக்கின்றனர். மொட்டை மாடியில காகத்திற்கு தாங்க சமைத்த அந்த உணவை முதல்ல கொண்டு போய் வைத்து விட்டு அதற்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சாப்பாடுன்னு இல்லாம நீங்க எந்த ஒரு பொருளை காகத்துல வைத்தாலும் அசைவம் இல்லாம சைவம் சார்ந்த உணவுகள், இந்த சைவ உணவுகளை நீங்க வைப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் காகம். அப்படிங்கிறது நமக்கு பல வழிகள்ல பல விஷயங்களையும் உணர்த்தும். நீங்க தினந்தோறுமே காகத்திற்கு உணவளித்து கொண்டு வரீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கெட்டது நடக்க போகுது, எதிர்வினையா ஏதாவது சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது என்றால் அதை முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய ஒரு உயிரினமாக காகம் உள்ளது. நம்ம தினந்தோறுமே காகத்திற்கு உணவளிக்கிறோம். நம்ம சடனா எங்கேயாவது வெளியே போகும் பொழுது பாத்தீங்கன்னா, காகம் வீட்டிலிருந்தே கிளம்பும் பொழுது காகம் எச்சமிட்டாலும் சரி, இல்ல நம்ம தலையில வந்து கொட்டுறது போன்ற செயல்கள்ல ஈடுபட்டாலும் சரி, அந்த நேரத்துல நம்ம அதை உதாசீனப்படுத்திக்கிட்டு நம்ம கடந்து போயிடக்கூடாது. சில பேர் என்ன யோசிப்பாங்க, நம்ம எவ்வளவு நாள் இதுக்கு சாப்பாடு போடுறோம், இது வந்து நம்மளை கொத்துது அப்படின்னுட்டு நம்ம அஜாக்கிரதையா போயிடுவோம். இதற்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும். நம்ம போகக்கூடிய அந்த வெளியில செல்லக்கூடிய இந்த விஷயத்துல நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது, இல்ல வெளியே போற இடத்துக்கு நமக்கு கொஞ்சம் தாமதமாக போகணும், அந்த சூழ்நிலை அங்க சரியில்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு அறிகுறிகளை நமக்கு காகம் ஏற்படுத்தும். அதனால டக்குன்னு அதை புரிந்து கொண்டு வீட்டிற்கு போய் அந்த காகம் எச்சமிட்டு இருந்தா அதை கழுவிட்டு, இல்லைன்னா காகம் கொத்தும் பொழுது வீட்டுல வந்து அமர்ந்து விடணும். கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா அப்படியே அமர்ந்து விட்டு அங்க ஏதாவது தவறு நடக்கிறதா அப்படிங்கிறத அறிந்து கொண்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மெதுவா போனாலே நமக்கு அது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா பொதுவா எல்லா நேரத்திலையுமே நமக்கு காகம் இப்படியான விஷயங்கள்ல ஈடுபடுவது கிடையாது. சப்போஸ் நமக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் திடீர்னு புதுசா தெரிஞ்சதுன்னா நம்ம இதை டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம காகத்தோடு நெருங்கி நம்ம இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு அந்த அதனுடைய ஆற்றல் மூலமாக அதற்கு எல்லாமே முன்கூட்டி அறியக்கூடிய ஒரு திறன் உண்டு. அப்ப அந்த ஆற்றல் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை அது நமக்கு தெரியப்படுத்தும். அதனால அந்த நேரத்துல அதை நம்ம உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. எச்சரிக்கையோடு செயல்படுவது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதே போல நம்ம அமாவாசை தினங்களில் எப்பொழுதும் விரதம் இருப்போம், நம்மளுடைய முன்னோர்கள் ஆசி பெறணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப கட்டாயம் நம்ம சமைத்த சாப்பாடுகள் உணவுகளை பாத்தீங்கன்னா காகத்திற்கு வச்சதுக்கு அப்புறம் தான், அந்த படையல் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். தினந்தோறுமே நீங்க சமைக்கின்ற அந்த சாப்பாட்டை பாத்தீங்கன்னா காகத்திற்கு எச்சைப்படாமல் வச்சதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடுவது, அதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா புறாக்கள் காகத்தை போலவே பார்த்தீங்கன்னா புறாக்களுமே நம்ம வீட்டு மாடியில வரக்கூடிய ஒரு பறவையாகவே திகழ்கிறது. நீங்க வைத்த அந்த சாப்பாட்டை பார்த்தீங்கன்னா காகத்திற்காக வைத்த இந்த சாப்பாட்டை புறாக்கள், மைனாக்கள், சிட்டுக்குருவி இந்த மாதிரியான உயிரினங்கள் சாப்பிட்டா அதை எந்த வகையிலையுமே விரட்டி அடிக்காதீங்க. எப்படி உங்களுக்கு காகத்திற்கு அந்த நன்மைகள் அதை சாப்பிடும் போதுமோ அதே போல இந்த பறவைகள் சாப்பிட்டாலும் அதே நன்மைகள் தான் வந்து சேரும். அதனால காகம் தான் சாப்பிடணும், மற்ற உயிர்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு அதை எந்த அளவிலும் விரட்டி விடாதீர்கள். எந்த ஒரு உயிராக இருந்தாலும் நீங்களா உங்க வீட்டுல மற்றவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல வாயு இல்லா ஜீவன்களாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே அது உணவறிந்து கொண்டு இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா நாய் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்தாலே அதை விரட்டுவாங்க.
இப்படி எதுவா இருந்தாலும் அந்த உயிர்கள் சாப்பிட்டு இருக்கும் பொழுது அதை எந்த ஒரு வகையிலுமே துன்புறுத்தக்கூடாது. அது முழுவதுமா அதை சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போகணும். அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா அதை விரட்டுவது, அதை கஷ்டப்படுத்த அந்த நோக்கில நம்ம செயல்படும் பொழுது நமக்கும் அது பிற்காலத்துல பல துயரங்களை ஏற்படுத்தி விடும் அப்படிங்கிறது தான். துயரங்கள், கஷ்டங்கள், அது எந்த மாதிரியான கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா இந்த ஒரு நோக்கில நம்ம இந்த பதிவை பார்த்து கொண்டிருந்தாலே அப்ப நம்ம அந்த கஷ்டப்படுற நோக்கில தான் இருக்கோம் அப்படிங்கறது அர்த்தம். அந்த கஷ்டத்தை ஏற்படுத்தும் தெரிஞ்சாலே நம்ம அதை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. அதனால எல்லா உயிர்களும் புறா உங்க வீட்டுல வந்தாலும் சரி, அதற்கும் உங்களால முடிந்த அந்த உணவுகளை அளித்துக் கொண்டே வாருங்கள். அதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படிங்கிறது தான், நீங்க எந்த அளவுக்கு மற்ற உயிர்களுக்கு உணவுகள் அளிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வளம் நிறைவாக மாறிக்கொண்டே நல்ல ஒரு நிலைமைக்கு போய்கொண்டே இருப்பீர்கள். அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால வாயில்லா ஜீவராசிகளுக்கு உங்களால முடிஞ்ச உணவுகளை அளிங்க. அது உங்க வீடு தேடி வந்து தஞ்சம் அடைஞ்சிருந்தாலும் அதற்கு தேவையான உதவிகளை செய்து அதை முறைப்படி பராமரித்து, அது இருந்தா நீங்க அப்படியே வச்சு கொள்ளலாம். இல்லைன்னா அது போகுது அப்படிங்கிற பட்சத்துல அதை நம்ம விட்டுறணும். அதை விட்டுட்டு அதை துன்புறுத்தி அதை நம்ம கூடயே வச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்திலேயே நம்ம இருக்கக்கூடாது. இனிமே இந்த விஷயங்கள் தெரியாம இருந்திருப்பீங்க. இனிமேலாவது உங்க வீட்டு வாசல் தேடி எந்த ஒரு உயிர் வந்தாலும் அதை துரத்தாம அதற்கு வேண்டியதை கொடுத்து உணவளித்து பாருங்க. உங்களுடைய மனமும் குளிரும் அதனுடைய வயிறும் நிறையும். அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மேலும் இது போல பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறவாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமஹ.